4வது டெஸ்டின் முடிவை மட்டுமல்லாது தொடரின் முடிவையும் தீர்மானிக்கும் நாளாக 3வது நாள் அமைந்தது. நாளின் ஆரம்பத்திலிருந்தே ஜோ ரூட்டும் போப்பும் தொடர்ந்து ரன்கள் எடுத்து வந்தார்கள். 93 பந்துகளில் அரை சதம் எடுத்த போப்பை 71 ரன்களில் வீழ்த்தினார் வாஷிங்டன் சுந்தர். 69வது ஓவர் வரை வாஷிங்டனை பந்து வீச கில் அழைக்காதது ஏன் என்றுதான் தெரியவில்லை. இதன் பிறகு 3 ரன்கள் மட்டும் எடுத்திருந்த புரூக்கை ஸ்டம்பிங் மூலம் வீழ்த்தினார் வாஷிங்டன். இதன் பிறகு ரூட்டும் ஸ்டோக்ஸும் மகத்தான கூட்டணியை அமைத்து இந்தியாவை ஒரேடியாக பின்னுக்கு தள்ளினார்கள். ரூட் மிகவும் பொறுப்புடன் விளையாடி 178 பந்துகளில் சதம் அடித்தார். இது அவருடைய 38வது டெஸ்ட் சதம், இந்தியாவுக்கு எதிராக 12வது சதம். இந்த இன்னிங்ஸில் முதலில் ராகுல் டிராவிட், ஜாக் காலிஸை பின்னுக்கு தள்ளிய ரூட் 120 ரன்கள் எடுத்த போது பாண்டிங்கை பின்னுக்கு தள்ளி 13,379 ரன்களுடன் அதிக டெஸ்ட் ரன்களை எடுத்த பேட்டர்களில் 2வது இடத்தை பிடித்தார். இனி யாரால் சச்சின், ரூட் இடங்களை நெருங்க முடியும்? அரை சதம் அடித்த ஸ்டோக்ஸ் 66 ரன்களில் ரிட்டையர் ஹர்ட் ஆகி வெளியேறினார். ரூட் ஸ்டோக்ஸ் கூட்டணி 142 ரன்கள் எடுத்தது. வழக்கமான பும்ராவை இந்த டெஸ்டில் பார்க்க முடியவில்லை என்றாலும் 9 ரன்களில் ஜேமி ஸ்மித்தின் விக்கெட்டை அவர் வீழ்த்தினார். ஓக்ஸ் 4 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். பிறகு மீண்டும் பேட்டிங் செய்ய வந்தார் ஸ்டோக்ஸ். 3வது நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்புக்கு 544 ரன்களுடன் முதல் இன்னிங்ஸில் 186 ரன்கள் முன்னிலை பெற்று மிக வலுவான நிலையில் உள்ளது. ஸ்டோக்ஸ் 77 ரன்களுடனும் லியம் டாசன் 21 ரன்களுடனும் களத்தில் உள்ளார்கள்.